ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீக்கெண்டுன்றதுனால பசங்களுக்கு சுண்டல் கிரேவி மாதிரி பண்ணி கொடுக்கலாம், ரோட் சைட் சுண்டல் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி நான் காலையில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் லைட்டாக உப்பு சேர்த்து அதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 5 விசில் கிட்ட விட்டுக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா குழைய வெந்து வந்தால் தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் ஆனாங்களே பசங்க கேட்குறாங்களோ இல்லையோ, எங்கள் வீட்டுக்காரர் ஆரம்பிச்சிடுவார், என்ன செய்ய போகிற அப்படின்ட்டு, போண்டா போறியா பஜ்ஜி போறியான்னுட்டு. சரி, அதுக்காகவே இன்றைக்கி ரோட் சைடு சுண்டல் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை 2 லவங்கம் ஒரே ஒரு பிரிஞ்சல் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு 4 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 10 பல் இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ரஃபாக ஒரு 2-3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே பச்சை பட்டாணிலே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். அதனால் அதுக்கேற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். திரும்ப ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு 2 வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தான் போடணும், வீட்டு மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்காது. அதை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு அரைச்ச ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை அரைச்சி ஊற்றிக்கிட்டு வேக வச்ச சுண்டலை தண்ணியோடு நல்லா எடுத்து அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா நான் ஒரு 2 கேரட் மட்டும் துருவி வச்சுருந்தேன், அதையும் கூட சேர்த்துக்கலாங்க. பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றதுனால அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இறக்கிடலாம். அதுக்குள்ளே பக்கத்தில் நான் பானிபூரி அப்பளம் பொரித்து வச்சுக்கிட்டேன். நான் கான் அப்பளம் எதிர்பார்த்தேன், வீட்டில் பார்த்தா கான் அப்பளம் இல்லை. சரின்ட்டு இன்றைக்கி வந்து மாற்றி பானிபூரி அப்பளம் வறுத்து வச்சு அதில் கூட சேர்த்து சாப்பிட்டோம். பாய்.